Good morning students. Next நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா angle of deviation due to reflection. அதாவது ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் விலகு கோணம். நம்ம reflection பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு சில்வர்டு கோட் பண்ண கிளாஸ் எடுத்துக்கிறோம். அதன் மேல some angle இருந்து லைட்டை பாஸ் பண்றோம். 45 டிகிரி angle இருந்து லைட் பாஸ் பண்றோம். அது என்னாகும் இந்த கிளாஸ் மேல பட்டு அதே 45 டிகிரி angle-ல அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நாம deviation னு சொல்லலாம். deviation, reflected light or deviation light. ஓகே, இந்த இன்சிடென்ட் ஆகுதுல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்திருக்கணும். பட் இந்த கிளாஸ் இருந்ததுனால இந்த மாதிரி டீவியேஷன் ஆயிருச்சு. ஸோ அதனால இது வந்துட்டு இமேஜினரி லைன்ஸ் அன்டிவியேட்டட். இது ஃபுல்லாவே அன்டிவியேட்டட், இது டிவியேட்டட். ஓகே பாருங்க, the angle between the incident ray and deviated ray. the incident ray னு சொல்லலாம், இல்லைன்னா undeviated ray னு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கும் deviated rayக்கும் உள்ள angle அதுதான் angle of deviation. ஓகேவா, அப்ப அது இன்சிடென்ட் ஆகுது, அது undeviated ray இங்க வருது, இது பட்டு டிவியேஷன் ஆகுது. அது ரெண்டுக்கும் உள்ள நார்மல் perpendicular இந்த மாதிரி இருக்கும். இது இன்சிடென்ட் ஆங்கிள் I, இது டிவியேஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் R. இது மூணு பாருங்க சேம் பிளேன்ல இருக்குது, அதனால ஆரிஜின் சேம், அந்த மூணுமே ஆரிஜின்ல இருக்குது. இந்த சைடு X, இதை Y ன்னு எடுத்துக்கலாம். இந்த AO இது இன்சிடென்ட் லைட் ஆர் அன்டிவியேட்டட் லைட்னு சொல்லலாம், ஏன்னா இது டிவியேஷன் ஆகாம ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது. ஓகே, அடுத்து OB இது இந்த கிளாஸ்ல பட்டு டிவியேட் ஆகுது, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அப்ப ரிஃப்ளெக்டட் லைட். OC அது அன்டிவியேட்டட் லைட். இந்த மாதிரி நம்ம எதுக்கு எதுக்கும் பார்க்கணும், இது இங்க வர லைட்டு இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கும் இதுக்கும், அதாவது இது அன்டிவியேட் லைட்டுக்கும் டிவியேட் ஆன லைட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா, இந்த மாதிரி டாட் டாட் இருந்தா அது இமேஜினரி, ரைட்? இப்ப the angle between OB and OC is the angle of deviation D. Okay, OB and OC க்கு உள்ள angle பார்க்க போறோம், deviation D. பட் எங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதா இன்சிடென்ட் அன்டிவியேட்டட் ரே, இங்க இருந்து வருதா? அப்ப நம்ம இங்க இருந்து எடுத்தோம்னா ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு 180 டிகிரி, அப்ப D equal to 180. பட் நமக்கு என்ன வேணும், OB to OC தான் வேணும், அப்ப இதுக்கு இருந்து ஆங்கிள் வேணும். சோ அதனால இதை நாம மைனஸ் பண்ணிடுவோம். I plus R மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். அப்ப மைனஸ் I plus R. நமக்கு தெரியும் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் எப்படி இருக்கும், ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்ப I equal to R. இப்ப நம்ம R க்கு பதிலா I போட்டோம்னா D equal to 180 minus I plus I ன்னு கிடைக்கும். அப்ப D equal to 180 minus 2I ன்னு கிடைச்சிரும். ஓகேவா, சோ அதான் இங்க போட்டிருக்கேன். OB க்கும் OC க்கும் உள்ள ஆங்கிள், அதாவது angle of deviation D equal to 180 minus 2I, right? so இத glancing angle-லையும் measure பண்ணலாம். அதாவது the angle of deviation can be also measured in terms of glancing angle, அதாவது நோக்கு கோணம், சாய்வு கோணம். it is denoted by alpha, which is measured between the incident ray AO and reflecting plane surface. இந்த plane surface இருக்குல்ல அதுக்கு உள்ள ஆங்கிள், அதாவது XY. இப்ப AO க்கும் XY க்கும் உள்ள ஆங்கிள் அதுதான் glancing angle, அதாவது நோக்கு கோணம், சாய்வா இருக்குதுல்ல, this is சாய்வு கோணம். அதே மாதிரி சில்வர்டு கோட் பண்ண கிளாஸ், அதெல்லாம் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அதாவது அன்டிவியேட்டட் டிவியேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம என்ன போடுறோம், AO க்கும் XY க்கும் உள்ள ஆங்கிள் பாருங்க, by geometric the angle AOX equal to another angle alpha. அடுத்து BOY இந்த ஆங்கிளுக்கு ஆல்பா. ஓகே, அடுத்து YOC இதுக்கும் ஆங்கிள் ஆல்பா. மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, சாய்வா இருக்குது, சாய்வு கோணம் ஆர் நோக்கு கோணம். ஓகே, அப்ப the angle of deviation D is the angle BOC. எதுக்கு பார்க்குறோம், BOC அதுக்கு நம்ம பார்க்கணும், ஏன்னா இங்க பார்த்தோம் இல்ல
BOC அதோட டிவியேஷன் 180 minus 2y. இப்போ அதே மாதிரி இங்கே கிளான்சிங் ஆங்கிள் பார்த்தோம்னா ஆங்கிள் BOC பாருங்க, இதனோட ஆங்கிளும் ஆல்ஃபா, இதனோட ஆங்கிளும் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. அப்போ டிவியேஷன் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.